எல்லாருக்கும் வணக்கம். டைட்டில் தமிழன் பார்த்து வந்திருப்பீங்க. இன்றைக்கி தளபதி அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேசிக்கிட்டு இருக்கார். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. 30 நாள் ஆச்சு, இன்னும் போய் ஒரு பார்க்கல. இத்தனை நாள் பார்க்காம இன்றைக்கி வந்து அங்கேருந்து இவங்களை இங்கே கூப்பிட்டு வந்து வச்சு பார்க்குறாங்க. இது என்னது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சரி, பேசுகிறவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம உட்காந்து ரிப்ளை பண்ணாலும் நம்ம யாருக்கும் வந்து முட்டு கொடுக்கல. யாரோட என்ன சொல்கிறது, தப்பு பண்ணவங்களுக்கு சரி ரைட் விடுங்க. ஏன்னா இவர் தளபதியே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, வதந்திக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது உண்மையாக மாறிடும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போல்லாம் வந்து அதை கேட்கல புரியல. இப்போ கேட்கல மனுஷன் அப்போயே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுது. சரி, ஓகே, ஃபைன், நான் அதை பற்றி பேசலை. நான் இங்கே வரேன். கொஞ்சமாவது கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே ஒரே ஏரியாவிலலாம் கிடையாது. உடனே போய் பார்த்துக்கிட்டு இவங்க சொன்னது அதுதாங்க. என்னென்னா, அனிதாவோட மரணத்துக்கெல்லாம் போய் யாருக்கிட்டையும் சொல்லாமல் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நைட்டாக போயிட்டு வந்துட்டார்ல, அந்த மாதிரி அது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நேற்றுக்காக தான் கட்சி நிர்வாகிகிட்ட வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. கேட்டிருக்காங்க, இன்டர்வியூரும் கேட்டிருக்காங்க, ஏங்க இத்தனை நாள் இதை பண்ணாமல் இன்றைக்கி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கல. அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லல. அது ரொம்ப இன்னும் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்ட்டு கேட்கல. ரொம்ப மனசங்கடமாக இருந்தது. அதையும் நான் வந்து இப்போ முதல்ல சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இவங்க வந்து அந்த நடந்த சம்பவம்க்கு அடுத்த 2-3 நாள்லேயே நேரில் போய் பார்க்குறதுக்கான பாதுகாப்பெல்லாம் கேட்டுமே இவங்க தரலை. அண்ட் அது நம்ம எல்லாத்துக்குமே நியூஸில் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க இந்த முடிவை வந்து இன்றைக்கி தான் எடுத்தாங்கங்கிறது வந்து இல்லைங்க. இது எடுத்து ரொம்ப நாட்கள் ஆச்சாமா. அந்த என்னென்னா, கரூர்லேயே வந்து இந்த ஒரு மீட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு மண்டபத்தை பிடிச்சி அங்கே வந்து இத்தனை மக்களையும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு அவங்கக்கிட்ட பேசி பணத்தை வந்து இந்த 20 லட்சத்தை கொடுத்துட்டு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க கூட ஒவ்வொருத்தங்கிட்டையும் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு வர்றது தான் வந்து அவங்க அப்போவே முடிவு எடுத்துருந்தாங்களாமா. ஆனால் இந்த கரூரில் நிர்வாகிகள் போய் அந்த மண்டபமெல்லாம் வந்து பார்த்து புக் பண்ணையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு மண்டபத்தில் காசு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே நாள் அன்றைக்கி நைட்டு, சார் எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க சார், தயவு செஞ்சு பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்லலை, நிறையா இடத்துல நிறைய மண்டபத்தோட ஓனர்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க பேரெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சரி ரைட்டு விடுங்க, ஓகேவா. இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு 20 நாள் கிட்ட இந்த வேலையே வந்து போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணாங்க, கரூரில் வந்து இனி நம்ம என்ன பண்ணாலும் போராடினாலும் அங்கே எதுவும் கிடைக்க போகிறதில்ல, சரி நம்ம சென்னையிலே பார்க்கலான்ட்டு இங்கேயும் வந்து பார்த்து அப்புறம் இங்கே ஒரு மண்டபம் புக் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்ததுங்கிறதே வந்து இன்றைக்கி தான் வந்து அவர் நிர்வாகி சொல்லி தான் தெரியுது. ஆனால் இதெல்லாம் நியூஸ் வந்து கவர் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு நியூஸ் கிடையாது. இது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இது உண்மை. ரொம்ப கஷ்டங்க இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நினச்சி பார்க்கல. அவங்க சொல்லையில் பார்த்தா எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். மாநாடெல்லாம் நடத்தையில் தான் நெருக்கடி, ரோட் ஷோவில் இந்த பிரச்சாரத்தில் தான் இவ்வளோ இதுன்னு பார்த்தா, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறதுக்கும் கூட வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா என்ன மனுஷங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலைங்க. சரி ரைட்டுங்க, விஷயத்துக்கு வருவோம். 20 லட்சம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டதா வந்து சொல்கிறாங்க. தீபாவளிக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க, எல்லாத்தோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்டு இது எல்லாத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்டவங்க, அதாவது அடிப்பட்டவங்களுக்கு வந்து 2 லட்சமும் கொடுத்துருக்காங்க. அது 110 பேர்கிட்ட என்னமோ வந்து அவங்க வீட்டுக்கும் பணம் போயிருக்கு. ஸோ என்னென்னா, இந்த பணம் கொடுத்த விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி என்னை மெய் சிலிர்க்க வச்சதுன்னு எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்குமே மெய் சிலிர்க்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 41 குடும்பத்தை தத்தெடுத்தது தான். அதை கேட்கல, அந்த நியூஸை கேட்கல நான் அப்படியே ஆடி போயிட்டேன். எந்த கட்சி தலைவரும் பண்ணாத ஒரு விஷயம், எந்த மனுஷனும் பண்ணாத ஒரு விஷயம்.
இவர் பண்ணார். எனக்கு இது வரைக்கும் இவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அடுத்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு சக்தி அப்படிங்கிறது தான் நான் இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொன்னாலும் சொல்லினாலும் அதுதான் உண்மை. ஆனால் நான் வந்து ஒரு தலைவனாக வந்து ரொம்ப 100%, அதுக்கு முன்னாடி இருந்தது 90 இருந்தது. ஆனால் இப்போது 100 முழுமையாக, ரொம்ப முழுமையாக நான் வந்து தலைவனாக பார்க்க ஆரம்பித்ததுங்கிறது வந்து இத்தனை பேர்த்து தத்துறது தான். என்ன தான் இவ்வளோ பேர் நீங்கள் பழி போட்டாலும் நானுமே ஒரு சில விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். அவரோட கட்சி பிரச்சாரத்தில் தான் இது நடந்தது. அவர் அதில் மெயின். ஆனால் முழு காரணமும் முழு பழியும் அவர் மேலே நம்ம போடக்கூடாது. அது அவரோட. சரி, ரைட்டு, விடுங்க. எனக்கு இதை கேட்கல ரொம்ப இதாக இருந்தது. இத்தனை பேர்த்தையுமே எப்படிங்கிற மாதிரி அவரோட சொந்த காசில் ஆல்ரெடி இத்தனையும் கொடுத்துட்டாரு, இத்தனையும் போயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கும் அதுதான் மிகப்பெரிய இப்போ அது பேசும் பொருளாக ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்து சொல்லலை. அது என்னென்ன விஷயங்கள்ங்கிறதுனால நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். கல்வி, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ யாருக்கா ஒருத்தங்களுக்கு படிப்பு செலவுக்கு வேணும்னா அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு வந்து இவரே வந்து எல்லாத்துக்கிட்டையும். ஸோ இது இன்றைக்கி மட்டும்தான் வந்து இவங்க சந்தித்து பேசுகிறாங்கங்கிறதுலாம் இல்லைங்க. ஆல்ரெடி இந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வீடியோ காலில் பேசிட்டாங்க. அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் அப்போயுமே வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு. இப்போயும் வந்து அதை சொல்லிகிட்ருக்காரு. கல்விக்கு நான் வந்து காசு கொடுக்குறேன், மருத்துவ செலவுக்கு நான் காசு கொடுக்குறேன், அண்டு மாதத்துக்கு 5000 ரூபா கொடுக்குறேன், வேலை வாய்ப்பும் வந்து தரேன், உங்களை கடைசி வரைக்கும் நான் கைவிட மாட்டேன், உங்கள் எல்லாத்துக்குமே நான் எல்லாமே பண்ணுறேன், எதாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்ட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கையில் இன்னுமே அவர் மேலே இருக்கிற அந்த மரியாதை, அந்த பாசம், அந்த அன்பு இன்னுமே அவரை பிடிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அதிகமாக மக்கள் மத்தியிலையும் சரி, எல்லாத்தோட மனசுலையும் இன்னுமே அவர் போய் ஆழத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. சரி, நம்ம எல்லாத்துக்குமே உண்மை தெரியும். இன்றைக்கி எந்த ஒரு தப்பு நடந்தாலும், யாருக்கு எந்த நெருக்கடி கொடுத்தாலும் அது யார் காரணங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அத்தனை விஷயங்களையும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சுக்குநூறாக போட்டு உடச்சி, இதுதான் இவங்க தான், இதுதான் எவிடன்ஸ், இந்தா பார்த்துக்கோ அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து நிறுத்தினதுங்கிறது பெரிய விஷயம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்குன்னா, பாதிக்கப்பட்டவங்க அவங்களையும் கூப்பிட்டு பார்க்குறதாக வந்து சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அண்டு யாரையுமே இன்றைக்கி உள்ளே விடலை, மீடியாவும் முக்கியமாக உள்ளே விடலை. அதுதான் ஆக்சுவலாக பர்சனலாக வேண்டிகிட்டு இருந்தது. அதுதான், யாரையும் உள்ளே விட்டுறக்கூடாது. இது வந்து அவங்க பேசுகிறது, அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வெளியில் கண்டிப்பாக தெரியவே கூடாது அப்படின்றத நான் நினச்சேன். அதே மாதிரியே நடந்தது. பட் இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ மட்டும் வெளியில் வந்துடுச்சு. பட் நான் அதை காட்ட விரும்பலை. ஃபைனுங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து காலம்தான் பதில் சொல்லணும். மக்களுக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியுங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அவங்களோட சப்போர்ட் முன்னே இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி. நான் அவங்க சார்பில் இருந்து நான் நன்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி கட்சி தலைவர்களும் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான். ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னதான் இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் எப்படி அதை வந்து, அதாவதுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஓகேவா, என்ன பண்ணாலும் அவராக யோசிச்சு அவராக டிசைட் பண்ணி தான் பண்ணுறாரு. அவருக்கு யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்கறதில்ல. ஒரு கட்சியை நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது யாரோட அது இன்றைக்கி நேற்றுக்கு, அதாவது இன்றைக்கி கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் புதுசுங்கிற மாதிரி கட்சி வேணால் ஆரம்பித்து புதுசாக இருந்திருக்கலாம். பட் அதுக்கு வர்றதுக்கான ப்ரிப்பரேஷனுங்கிறத அவர் என்றைக்கோ ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே இன்றைக்கி அது வைரலாக போகையில் தான் மக்களுக்குமே புரியுது இவருக்கு அன்றைக்கே அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு அப்படின்னு. அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு கரெக்டான டைமில். அப்போது வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக
சப்போர்ட் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு சப்போர்ட் இருந்திருக்காது. அது நானே ஓப்பனாக சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கெரியர் உச்சத்தை வர்ற அளவுக்கு அவர் வந்து வெயிட் பண்ணி அவர் கரெக்டாக பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. இது வந்து ஸோ பிளான்ட் இல்லாமலாம் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஃபேஸ் பண்ணிக்கவே மாட்டார்லாம் சொல்லலை, நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம், டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் விடுற விஷயம், இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே இது சவுத்தில் வந்து என்ன இப்படி நடந்திருக்குங்கிறத வந்து பார்க்குற அளவுக்கு அந்த நியூஸ் அவங்களுக்கு போயிருக்குன்னா ரொம்ப மக்கள் நமக்கே அதை நினச்சி பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு எப்படி இருக்கும், என்னோடய பிரச்சாரத்தில் என்னோடய மக்கள் நான் போன இடத்துல இந்த மாதிரி என்னால் இந்த மாதிரி நடந்துருச்சுன்ட்டு மக்கள் பழி போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு மனசுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அது இந்த மாதிரி மக்கள் பண்ணுறது இவங்கெல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது இன்னும் மனசு உடஞ்சி போயிருப்பார். அவர் பார்க்காமல இருந்திருக்க மாட்டார்ல, பார்த்துருப்பார். ஆனால் அவரும் அவ்வளோ நாள் வீட்டில் சும்மா இல்லை, ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து இதெல்லாம். ஆனால் எனக்கு இன்னுமே ரொம்ப இதாக இருக்கிறது அதுதாங்க, எல்லாத்தையுமே வந்து தத்தெடுத்தது. வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நான் படிக்க வைக்கிறேன், வேலை கொடுக்குறேன், மாதத்துக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன். இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. வெறும் 10 லட்சம் கொடுத்தா மட்டும் போதுமா? இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. கவர்மெண்ட்டும் வந்து இன்னும் அவங்க வீட்டிலேருந்து காசெல்லாம் எடுத்து யாரும் கொடுக்கறதில்ல. எல்லாமே நம்மளோட பணம் தான், மக்களோட பணம் தான். உங்களோட பணம், என்னோட பணம், எல்லாத்தோட பணம் தான் இருக்குது அதில். ஆனால் அந்த மனுஷனுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யார்கிட்டயாச்சும் சேர்ந்து வாங்கி கொடுக்குறாரா, இல்லை கடன் வாங்கி கொடுக்குறாரா, இல்லை ஏதாச்சும் விற்று கொடுக்குறாரா? கிடையாது. அத்தனையும் சொந்தமாக உழைச்சி சேர்த்து வச்சு இருந்த காசு அத்தனைத்தையும் எடுத்து இன்றைக்கி கொடுத்துருக்காரு. 41 பேருக்கு 20 லட்சம்னா அது எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். 110 பேருக்கு 2 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ வரும் சேர்த்தா? இப்போது இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்கள். இத்தனைத்தையும் கேட்டிங்களே, மக்களுக்காக என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு எவிடன்சஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சாலும் திருப்திப்படுத்த முடியாது. அட்லீஸ்ட் இந்த விஷயமாவது பாருங்கள். இதை நான் வந்து சொல்லி காட்டல, இவ்வளோ பண்ணுறாரு இவ்வளோ கொடுக்குறாருன்னு நான் சொல்லி காட்டல. எனக்கு என்னென்னா, எனக்குன்னு மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லோரும் என்னென்னா, போதும் அவர் திட்டினது, அவரை வந்து இது பண்ணது போதும். கொஞ்சமாவது அதாவதுங்க, அவர் மேலே மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 சைடும் வந்து ஈக்குவலாக இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் மேலேயும் அந்த அளவுக்கு அக்யூசியேஷன் வச்சுட்டு, இந்த இடத்துலையும் அக்யூசியேஷன் வச்சுட்டு, 2 இடத்துலையுமே வந்து அலிகேஷன்ஸை வச்சுட்டு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இங்கே ஃபுல்லாமே இது பண்ணிவிட்டு இங்கே மட்டும் டாமினேட் பண்ணி அதிகமாக ஹேட் பரப்புறது, பழி போடுறது, ஒவ்வொருத்தவங்களும் எங்கேருந்து வராங்கன்னே தெரியல. வெட்டுவேங்கிறாங்க, அடிப்பேங்கிறாங்க. என்ன இதெல்லாம் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன ஒரு பேச்சு இதெல்லாம்? அதுவும் அவங்களாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு பார்க்கல ரொம்ப இதாக இருக்குது. இத்தனை நாள் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே நடக்கலை இல்லை. சரி, ரைட், விடுங்க, அவ்வளோதான். ஸோ மக்கள், இளைஞர்கள், பெண்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்கிறது அது தான். 18 வயசில் இருக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு நான் சொல்கிறது அது தான். இந்த தடவை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே இதை உணர்ந்திருப்பீங்க, அரசியல்னால் என்ன அப்படின்ட்டு. தயவு செஞ்சு கொஞ்சமாவது இப்போவும் சொல்கிறேன், இப்போவும் நமக்கு டைம் இருக்குது, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் வந்து பெரியவங்க சும்மா சொல்லலை, இளைஞர்கள் தான் வந்து எதிர்கால தூண்கள்னு வந்து சும்மா சொல்லலை. அது வெறும் இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் உரியது தான். நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் உண்மை தெரியும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் அவங்களும் யோசிச்சுருப்பாங்க. நம்ம கொஞ்சமாவது சீரியஸ்னஸ்ஸாக இருந்து ஓட்டெலாம் பண்ணியிருந்தோம்னா, ரெகுலராக ஓட் பண்ணியிருந்தோம், யார் என்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் அரசியல் சைடு நம்ம பார்வையை வச்சுருந்தோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம அதை பற்றி பெருசாக திங்க் பண்ணுறதே இல்லை.
ஸோ அவங்க இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நம்ம அது மாதிரி அடுத்த தடவை ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஐயோ நம்ம கரெக்டாக போய் ஓட்டு போடாமல் விட்டுட்டோமே, இப்போ நம்ம பாதிக்கிறவங்கள இப்போ தான் புரியுது ஏன் ஓட்டு போடணும், ஏன் வந்து அரசியல் பக்கம் போகணும் அப்படிங்கிறது நம்ம பட்டு புரியறத விட இப்போ புரிஞ்சுக்கிட்டு முதல் தடவையாக நம்ம வாக்களிக்க போகிறோம். கொஞ்சமாவது யோசித்து முடிவெடுத்து வாக்களிங்க. இனி அடுத்த நிகழ்வு அதுதான். அதை நோக்கி எல்லோரும் பயணிங்க. ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க டிவிகேக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க பேசினதெல்லாம் கேட்கல, அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு வார்த்தை கூட எதிராக பேசாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா. சரி, ஓகேங்க, ஃபைன். இதுக்கு எல்லாத்துக்குமே 2026 கண்டிப்பாக டிவிக்கு ஆட்சி அமைக்கும், அவ்வளோதான். அப்போ எல்லாமே மாறுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.